ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து ஃபண்டட் கம்பெனிஸ் பத்தி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ நெறைய பேர் வந்து அதில நெறைய டவுட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபண்டட் கம்பெனிஸ்னா என்னன்னே தெரியாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷனோட கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ வந்து நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு லைக் ஆர் கமெண்ட்ட குடுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுங்க. வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கமெண்டில் உங்களோட கமெண்ட்டை தெரிவிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்கள் அதிகமான மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ஃபேஸ் 1னா என்னது, ஃபேஸ் 2னா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டெப்த்தான இதுவாக வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து பேசிட்டு இருக்க கான்செப்ட் வந்து ஃபாரெக்ஸ். ஸோ நான் ஃபாரெக்ஸை சூஸ் பண்ணிக்கிட்டு 5K அக்கௌண்ட் அப்படின்றது வந்து $5000க்கான அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து $5000 வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இன்ஸ்டண்ட்டாக கொடுத்து ட்ரேட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்ஸை நீங்கள் பண்ண முடியும். ஸ்டெப் 1 அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு டெமோ அக்கௌண்ட் மாதிரி. ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட்ல ஒரு டார்கெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது வந்து 10% பண்ணணும், 8% பண்ணணும், 5% பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் வரும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 அப்படின்றது வந்து என்னன்னா, நீங்க 2 டைப் ஆஃப் எவல்யூஷன் பண்ணணும். அதாவது எவல்யூஷன்ஸ்றது என்னன்னா, டெஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து நீங்க 10% பண்ண சொல்லுவாங்க. 2வது டெஸ்ட்ல 5% பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் அதுக்கு எதுக்கு ப்ரோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட் இதுக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டே எடுத்துக்கலாமே அப்படின்னா எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் இன்ஸ்டன்ட்டை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி சர்ச் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டன்ட்டா இருக்கிற கம்பெனிஸ்லாம் காமிக்குது. இதுல நம்ம பெரிய அளவுக்கு உள்ளெல்லாம் போக வேணாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே அதுக்கான டீட்டெயில்டான வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இதுல வந்து 5% ஈரான்ற கம்பெனி தான் டாப்ல இருக்கு. நீங்க செலக்ட் பண்ண அமௌண்ட் வந்து $5000 அக்கௌண்ட் இன்ஸ்டன்ட்டா வேணும்னு நினைக்கிறீங்க, சர்ச் பண்ணிட்டீங்க. ஓகேவா? வித் டிஸ்கவுண்ட் அப்ளையோட. இங்க இந்த கம்பெனி தான் வந்து இருக்கிறதுலே டாப்பஸ்ட் ரேட்டிங் கம்பெனியா இருக்குது. இது 2016ல இருந்து இந்த கம்பெனி இருக்குதுன்றதால இந்த கம்பெனி ரொம்ப ட்ரஸ்டபிளான கம்பெனியா நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $247 நீங்க வந்து கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? வர ப்ராஃபிட்ல அதாவது நீங்க பண்ற ப்ராஃபிட்ல இருந்து 75% ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணப்படும். சரி, ப்ராஃபிட் டார்கெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, உங்க அக்கௌண்ட்டை எப்பப்பெல்லாம் நீங்க டபுள் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க 10% வந்து பணம் சம்பாரிச்சு இருக்கணும். ஓகேவா? இங்க மேக்ஸிமம் டெய்லி டிராப் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது என்னதுன்னா, ஒரு நாளைக்கு 3% நீங்க லாஸ் பண்ணக்கூடாது. அதாவது நீங்க $5000 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா, ஒரு நாளைக்கு மேல நீங்க $150 லாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் உங்க கையை விட்டு போயிரும். அதாவது இந்த $247 உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நாள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 2% அதாவது $100 லாஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? அதோட நான் ட்ரேட் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்த நாள் இன்னொரு 2% நான் லாஸ் பண்றேன். ஆனாலும் என்னோட அக்கௌண்ட் அது கை விட்டு போகாது. அது மாதிரி 6% வரைக்கும் உங்க அக்கௌண்ட் உங்க கையை விட்டு போகாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? இதை வந்து மேக்ஸிமம் டிராப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் டிராப் டவுன் என்ன, அதிகபட்சமான லாஸை நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இவங்க வந்து $5000 நீங்க கொடுக்குறாங்க, அதாவது $5000 மொத்தமா நம்ம லாஸ் பண்ணிக்கலாமான்னா பண்ண முடியாது. இதுல இருக்கிற ஓவராலா நீங்க 6%, அதாவது $5000த்துல 6% எவ்வளோ? $300 மட்டும் தான் நீங்க லாஸ் பண்ண முடியும். அந்த $300 நீங்க லாஸ் பண்ணி எவ்வளவு பணம் வேணா சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? $247 கொடுக்கணும். அதாவது இன்ஸ்டன்ட்டா நீங்க அக்கௌண்ட் எடுக்கிறீங்க. இன்ஸ்டன்ட் அப்படின்றது வந்து உடனே லைவ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? $5000 மதிப்புள்ள ஒரு லைவ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. நீங்க 6% லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். அதாவது $300 நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா, நம்ம கொடுக்கிற டாலர்ல இருந்து ஒரு $60 தான் இவங்க வந்து ஒரு 60 கூட இல்ல. ஒரு $53 தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்கன்ற விஷயம் புரியுதா? அதுக்காக தான் இது பேர் இன்ஸ்டன்ட். இப்போ நான் என்ன பண்றேன்? ஒன் ஃபேஸ் அக்கவுண்ட்ட செலக்ட் பண்ணி சர்ச் பண்றேன். இது வந்து ஒன் ஃபேஸ் அக்கவுண்ட் வந்து $48. நம்ம அங்க இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து $247. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இங்க ப்ராஃபிட் டார்கெட்ன்ற ஒரு விஷயம் வந்துரும். இந்த விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு நீங்க 4% லாஸ் பண்ணலாம். அதே மாரி
ஒரு நாளைக்கு மேக்ஸிமமா நீங்க 6% வரைக்கும் லாஸ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ணணும்? 10% வந்து பண்ணணும். இது வந்து ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் 1, லெவல் 1 அப்படின்னு நெறைய பேர் இருக்கு இதுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வாங்குன $5000ல ஃபர்ஸ்ட் 10% அதாவது $500 நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா, அப்பதான் உங்களுக்கு லைவ் அக்கவுண்டே கையில குடுப்பாங்க. இந்த பண்ண 10%க்கு எந்த பணமும் உங்களுக்கு வராது. ஒரு சில கம்பெனிஸ் குடுக்குது. ஓகேங்களா? அத நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. இப்போ வந்து இதோட அக்கவுண்ட் சைஸ் வந்து $48 குடுத்து நீங்க பை பண்றீங்க அப்படின்னா, $5000 வரும். ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் வந்து 90% குடுக்குது இந்த கம்பெனி. ஓகேவா? ஃபேஸ் 1ல 10% பண்ணணும். ஃபேஸ் 2 என்ன இல்ல இங்க. ஃபேஸ் 2வே கிடையாது. ஏன்னா இது 10% பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு லைவ் அக்கவுண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் உங்களோட டெய்லி டிராப் டவுன் 4%, மேக்ஸிமம் டிராப் டவுன் 6%. ஓகேங்களா? ஸோ இது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு வந்து இது பேலன்ஸ் பேஸ்டு. பேலன்ஸ் பேஸ்டு, ஈக்விட்டி பேஸ்டு அன்னைக்கே நான் பேசியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அத பத்தி உங்களுக்கு டவுட் இருக்காது. ஓகேவா? இங்க வந்து மினிமம் ட்ரேடிங் டேஸ் வந்து 1 நாள் நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா, 10% பண்ணிட்டீங்கன்னா கூட ஒரே நாள்ல, அடுத்த நாளே உங்களுக்கு லைவ் அக்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கம்பெனி மூலியமா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ லிவரேஜ் அப்படின்றது வந்து எவ்வளோ லிவரேஜ் குடுக்குறாங்க அப்படின்னா 30%. லிவரேஜ்னா என்னது அப்படின்னா, நீங்க ரூ. 10 வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த ரூ. 10க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் லிவரேஜ் குடுக்குறாங்கன்னா, இங்க 30 டைம்ஸ் குடுக்குறாங்க. அதாவது 10 இன்டூ 30. இதுதான் லிவரேஜோட பாலிசி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்னன்னா, காப்பி ட்ரேடிங் அப்படின்னா, காப்பி ட்ரேடிங்ன்றது வந்து நீங்க ஓனா ஏதாவது காப்பி ட்ரேடிங் வச்சிருந்தீங்க. உங்களோட ட்ரேட்ஸே இதுல காப்பி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க வந்து ஏதாவது தேர்ட் பார்ட்டிலேருந்து நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா, அது கண்டிப்பா வந்து இது ஏத்துக்கப்படாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து ஒன்ஸ் வந்து இத வந்து எப்போ வரைக்கும் எவ்வளோ அக்கவுண்ட் வரைக்கும் உங்களோட அக்கவுண்ட் ஸ்கேல் அப் ஆகும் அப்படின்னா, 400K வரைக்கும் இந்த அக்கவுண்ட் ஸ்கேல் அப் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ Trustpilotல 4.7 ரேட்டிங் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி 2021லேருந்து இருக்குது. இந்த கம்பெனியோட ரியல் எஸ்டேட் வந்து யுனைட்டட் ஸ்டேட் ஆஃப் கிங்டம். இதுக்கான லாயல்டி பாயிண்ட் வந்து 28. ஓகேங்களா? ஸோ இதே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஃபேஸ் 2 அதாவது வந்து 2 ஃபேஸ் நான் கிளியர் பண்ணிட்டே பண்றேன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அமௌண்ட் அப்படியே டிராப் டவுன் ஆகி இதுலயே இருக்கிறதுலே லோயஸ்ட் பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா $17க்கு கூட ஒரு கம்பெனி வந்து கொடுக்குது. பட் ஆனால் அந்த கம்பெனி நல்ல ட்ரஸ்டபிளாகவும் இருக்குது. 4.6% ரேட்டிங் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க அதை வந்து பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து பையிங்கே வந்து பண்ணணும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 5% தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா இந்த கம்பெனி தான் இப்போதைக்கு நல்ல ஒரு ரொம்ப லாங் இதுல எந்த கம்பெனி நீங்க வேணா பாத்தீங்கன்னாலும் 2016லேருந்து இல்லை. இந்த ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. அதால இது ரொம்ப ட்ரஸ்டபிளா பாக்குறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல ஃபண்டட் அக்கௌண்ட்டை கிளியர் பண்றதுக்கு என்ன சைக்காலஜியை வச்சு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ண முடியும்ன்றத அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாகவும் ரொம்ப டெப்த்தாகவும் ரொம்ப கிளியராகவும் வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த நாலேஜ் உங்களுக்கு வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி வேறு யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா அந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.